Hi, today நம்ம ஆரி கிளாஸோட 22 கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் அதில் சொல்லித்தர போகிற பேசிக் பிகினர்ஸ்க்கு எப்படி சொன்ன முடியுமோ அந்த வகையில் இப்போ தான் இந்த கிளாஸை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தால் ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் எப்படி போடலான்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு டிடி குயின் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் என்ன பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் பற்றி பிகினர்ஸ்க்கு எப்படி சொன்னால் முடியுமோ அந்த வகையில் நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு எப்போ போல் 3 லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒவ்வொரு சென்டிமீட்டர் கேப்பில் சில்க் த்ரெட் எடுத்து டபுள் த்ரெட் எடுத்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஓகேங்களா? முடிச்சு போட்டு இதே அப்படியே ஃப்ரேம்க்கு கீழே நம்ம எப்படி கையில் எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த பேஸில் கீழே எடுத்து போயிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நான் நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். இப்போ எகெயின் அந்த த்ரெட்டை எடுத்து போய் அப்படியே செகண்ட் லைனில் நல்லா பாருங்கள், செகண்ட் லைனில் ஸ்ட்ரைட்டாக செகண்ட் லைனில் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன். இது அங்கே நான் லாக் எங்கேயுமே போட கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அப்படியே தேர்டு லைனுக்கு போய் அங்கே நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை அப்படியே பேக் எடுத்துகிட்டு நம்ம பட்டன் ஹோல் எப்படி பண்ணோம் சேம் அதே மாதிரி தான். அப்படியே தேர்ட் லைன்லேருந்து த்ரெட் அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு அங்கே த்ரெட்டை நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியெடுத்து ஒரு லாக் போட்டுட்டேன். இப்போ பிகினர்ஸ்க்கு வேண்டி நல்லா புரியணுங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் கேப் விட்டு மோடு அகைன் சொல்லித்தரேன் பாருங்கள். ஏன் கேப் விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தரக்கு வேண்டி தான் நான் கேப் விட்ருக்கேன். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டோம். செகண்ட் லைன்லேருந்து த்ரெட்டை தேர்ட் லைனில் போய் அங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்தால் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை நீடில் பஞ்ச் பண்ணியாச்சு. பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட்டை சுற்றி மேலே கிளாத்தை டச் ஆகி பேக் பை ஃப்ரண்ட் செகண்ட் அப்படியே இருந்து செகண்ட் லைனுக்கு செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனில் போய் தேர்ட் லைன்லேருந்து த்ரெட்டை அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்து செகண்ட் லைனுக்கு போயிருக்கேன். செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு போய் தேர்ட் லைன்லேருந்து அகெயின் ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இதே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் சொல்லுவோம். இது மோஸ்ட்லி லீவ்ஸ்க்கெல்லாம் போடலாம். நான் இது உங்களுக்கு முடித்த உடனே உங்களுக்கு இதிலே லீஃப் எப்படி போடணும், லீஃப் டிசைன் பண்ணி இதை எப்படி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் போடுறதையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி அனுப்பணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு டிசைன் பண்ணியும் நீங்கள் அனுப்பணும், ஓகேங்களா? இதுவே இல்லைனாலும் உங்கள் டிஃப்ரென்ஸுக்கு உங்கள் மைண்டுக்கு ஏதாவது டிசைன் தோணுனா கூட அதே கூட க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணலாம். இதுவே பண்ணணும் இல்லை, ஆனால் ஸ்டிச்சஸ் கரெக்டாக இருக்கணும். போட்டுட்டு மறக்காமல் எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். பார்த்துட்ருக்க நீங்களும் சரிங்க, நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் உங்களுக்காகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் கண்டக்ட் ஆகிட்ருக்கு, ஆன்லைன்லேயும் போயிட்டுருக்கு. இது MSME டெமோக்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின ஒரு கிளாஸஸ் தான். நீங்கள் நம்பி வரலாம். சர்டிஃபிகேட் இதெல்லாம் முடித்தோடனே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள்லாம் பயப்பட வேண்டாம். இவங்கெல்லாம் எப்படி அப்படி இப்படின்னு எதுவும் மைண்ட் தாட்டெல்லாம் பண்ணிக்காதுங்க. இது உமன்ஸ் உங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்கள், இப்போ நான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு உங்களுக்கு புரியும்ன்ட்டு வேண்டி கேப் விட்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லீஃப் டிசைன் பண்ணி அதை எப்படி ஃபில் அதாவது டச்சாக அதாவது ஃபில் டிசைனில் காமிக்க போகிறேன்.
இது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் வச்சு இன்னும் உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைன் வரைச்சி அது எப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் லைனை 1ன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்க லீஃபை 2ன்னு வச்சுக்கோங்க, பெரிய லீஃபை வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிங்க. ஏன் ஐடியாவுக்கு இப்படி நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சென்டர் லைன் ஃபஸ்ட்டு லைன் அதான் ஃபஸ்ட்டு லைன். இப்போ அங்கேருந்து த்ரெட்டை நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து செகண்ட் லைன் தான் லீஃப். இப்போ அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் தேர்டு லீஃபில் எடுத்துகிட்டு வரேன். இப்போது அங்கே தேர்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ அகைன் பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு போய் ஒரு ஸ்டிச் பண்ணி செகண்ட் லைன்லேருந்து தேர்டு லீஃபுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து சென்டர் லைனில் வச்சு ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டாச்சு. மறுபடியும் சென்டர் லைன் ஆஃப் 1ன்னு வச்சுக்கிங்க, உள்ளே இருக்க லீஃபை 2ன்னு வச்சுக்கிங்க, பெரிய லீஃபை 3ன்னு வச்சுக்கிங்க. நான் அந்த கிளாஸில் எப்படி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தனோ சேம் அதே மாதிரியே தாங்க. என்ன அது வந்து ஸ்ட்ரைட் லைன் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன். இந்த மாதிரி தான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் வந்து நீங்களும் கற்றுக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் சென்டர் லைன்லேருந்து உள்ளே இருக்க செகண்ட் லீஃபுக்கு போகணும், அதுக்கப்புறம் பெரிய லீஃபுக்கு போகணும். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம த்ரெட் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்து ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இதில் வந்து இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி ஐடியா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைனு. இப்போ ஃபஸ்ட் லைன்லேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்து அது செகண்ட் லைனுக்கு போய் அங்கே வந்து ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் தேர்ட் லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணி தேர்ட் லைன்லேருந்து த்ரெட்டை அகைன் அப்படியே ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து அதாவது சென்டர் லைனுக்கு வந்து அங்கே ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டேன். இதோட ஒர்க்கே முடிஞ்சிச்சுங்க. இது மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்லீவ் டிசைன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான், பீகாக் டிசைன்ஸ்க்கு இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த ஒரு டிசைன் தான் யூஸ் பண்ணுவோம். இதுவும் நம்ம ஸ்டிச்சஸில் ஒரு இம்பார்ட்டான ஸ்டிச்சஸ் தாங்க. இதை போட்டு முடிச்சுட்டு எனக்கு இது ஒரு டிசைன் பண்ணி என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க. பார்க்குற நீங்களும் ஓகே ஸ்டிச்சஸ் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இது வெரி இம்பார்ட்டான ஸ்டிச்சஸ் தான். இதில் எப்படி வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ணலாம், இதை சுற்றி பீட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து இந்த சைடு போட்டு முடிச்சுட்டு இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போடுறதவே நல்லா என் வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்களும் போடணும். என் கூடயே நீங்களும் போட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கும் புரியும். அதுக்கோசரம் தான். இப்போது நம்ம அப்புறம் போட்டுக்கலாம்னு நினச்சோன்னு வச்சுக்கிங்களேன், அது நமக்கு டக்குன்னு வரக்கு நமக்கு கொஞ்சம் ரேராக இருக்கும். அதனால தான் என் கூடயே அப்படியே கண்டினியூஸாக நீங்களும் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு புரியும். ஓகேயா? இப்போ பாருங்கள், நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் இப்போ இந்த சென்டர் லைனில் மட்டும் பீட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் இருக்குது. இப்போ சென்டர் லைன் மட்டும் நான் பீட்ஸ் வச்சிட்டேன். நான் ரவுண்டாக அதை ஃபுல்லாக அவுட்டர் லைன் ஃபுல்லாக வெறும் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் பீட் ஒர்க் வச்சாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டோனோ எது வச்சுருந்தாலும் சரி, இல்லை திலகம் ஸ்டோன்ஸோ எந்த ஸ்டோன் வச்சாலும் சரி மேலே வச்சு நீங்களும் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன்னு மென்ஷன் பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள். ஓகேயா? அப்போ தான் உங்களுக்கும் கிளியராக புரியும். இது மோஸ்ட்லி ஸ்லீவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு வீடியோவில் சென்ட். இப்போ நான் காமிக்காத பார்த்தீங்க, என் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கற்றுக்கிட்ட அவங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எடுத்த ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் எல்லாம் எனக்கு ஃபோட்டோ பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்லி நெக் டிசைன்ஸ் மட்டும், ஸ்லீவ்ஸோடு இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு வேண்டி நான் சிம்பிளாக காமிச்சிருக்கேன். நீங்களும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆர்ட் கோர்ஸ் உங்களுக்காகவே நான் ஆகிட்டுருக்கேன். மறக்காமல் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்பிளே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பாய்.